நன்மையின் கூடாரம் வழங்கும் நல்ல விதை. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.
பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து மகிழ்ந்தீரே. உன் உள்ளத்துக்குள் என்னை வரிந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உம் உள்ளத்துக்குள் என்னை வரிந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட புதிய ஆண்டுக்குள்ளாக தேவன் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் புத்தாண்டு வாழ்த்துக்களை ஜெயம் டிவிக்கும், ஜெயம் டிவியை உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட புதிய ஆண்டுக்குள்ளாக தேவன் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் தேவன் கொடுக்கிறதான வாக்கு தத்தம் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கடைசி வரியில் உள்ள வார்த்தையை தேவன் இந்த ஆண்டில் நம்ம கொடுத்திருக்கிறார். அருமையான வாக்கு தத்தத்தை இந்த 2019ஆம் ஆண்டு துவக்கமே ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி வாழ வைக்க அவர் போதுமானவராக இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தமானது ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஜெபிக்கிறவர்களாக விண்ணப்பம் செய்து அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை என் ஆண்டவராக இயேசு நம்ம கொடுக்கும்படிக்காக ஒரு ஆவலராக இருக்கிறார். நீ கர்த்தரை வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி கர்த்தர் ஒரு வார்த்தையை இந்த நாளில் வைத்திருக்கிறார். மிக வேகமாக உலகங்கள் போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான கால சூழ்நிலையில் நீங்கள் நாளும் கிறிஸ்துவுக்குள் உறவில் இருக்கிற இந்த நாளில், இந்த ஆண்டு புதிய ஆண்டில் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது தேவன் நீங்கள் வேண்டிக் கொண்ட படியெல்லாம் அவர் செய்வதில் அவர் போதுமானவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த ஆண்டு தேவன் ஒரு புதிய விதத்தில் ஜெபத்தின் மூலமாக நம்மளோடு கூட தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கான நோக்கமே நாம் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு வந்தால் மாத்திரம் போதாது, பெரிய பெரிய கூட்டங்களுக்கு போனால் மாத்திரம் போதாது. இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி எசேக்கியாவை பார்த்து சொன்னதை போல நாம் ஜெபம் பண்ணினால் நிச்சயமாகவே எலும்புகளுக்குள்ளாக தேவன் ஒரு வல்லமை அனுப்புவார். அந்த எலும்புகள் ஜீவன் பெறும், அந்த எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். நம் விசுவாசம் தேவனுடைய வார்த்தை மேலேயும் முழங்கால் யுத்தம் மேலேயும் நாம் ஒருமனப்பட்டு இருந்து தேவன் நோக்கி வேண்டிக் கொள்வோம். தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த நாளும் கூட அன்பு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் ஆண்டவராகிய இயேசு நாட்களை எண்ணி வருஷங்களை எண்ணி நம் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை
தீவிரப்படுத்தும்படிக்காக, உலக கேட்டுக்கு தப்பித்து கொள்ளும்படிக்காக நமக்காக ஒரு வாக்கு தத்தங்களை என் ஆண்டவராகிய தெய்வம் வைத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வதிக்க போவது நிச்சயம். கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் அவர் செய்வார். கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லி, இந்த 2019ஆம் ஆண்டு துவக்கத்திலேயே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேற ஒன்றுமே இல்லை. நீ ஜெபம் பண்ண வேண்டும், வாயை திறந்து விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஒரு கடைக்கு போகிற பொழுது நம் பொருட்களை எப்படி வாய் திறந்து கேட்குறோமோ, அதே போல் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும், உன்னுடைய மாம்சத்தில் பலவீனமாக இருந்தாலும், பலவிதமான காரியங்களில் நீங்கள் சிக்குண்டு போயிருந்தாலும், பிரச்சனைகள் உங்களுக்கு மேலே அநேகமாக வருத்தத்தோடு நீங்கள் இருந்தாலும், நீங்கள் வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் ஆண்டவராக இயேசு செய்வார். உங்களை விடுதலை ஆக்குவார். நீ விண்ணப்பம் பண்ணி கேட்குற அனைத்து காரியங்களையும் என் ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறதுல அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஓசியா 11:8 வாசிக்கிற பொழுது, ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி, ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் எப்படி கைவிடுவார்? ஒரு கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு உறவுள்ள என் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமங்களையும் மூழ்கியிருந்த என் அன்பு ஜனங்களை, அவர் தூரமாய் இருந்த நம்மளை அவர் இரத்தத்துக்குள்ளாக சமீபமாய் சேர்த்து, அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகார பாக்கியத்தையும் உரிமையும் கொடுத்து, அவர் நமக்கு அனைவருக்கும் அப்பாவாக இருக்கிறார். அவர் போதனையில், அவர் சொல்கிற காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்கிற பொழுது அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஜெபிக்கிறவளை ஒருபோதும் என் ஆண்டவராக தெய்வம் கைவிடவே மாட்டார். மத்தேயு 6:8 வாசிக்கிறோம், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று இயேசு அறிந்திருக்கிறார். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். என் பிள்ளை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனால தெரியும் அவருக்கு. உன் பிள்ளைக்கு இருதயத்தில் பிரச்சனை இருக்கிறதா? கிட்னியில் பிரச்சனை இருக்கிறதா? நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறதா? கல்லீரலில் பிரச்சனை இருக்கிறதா? என் ஆண்டவராகிய தெய்வத்துக்கு முன்பதாக நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே உங்கள் குடும்ப பிரச்சனையை என் ஆண்டவர் பார்ப்பார். அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றுமே அல்ல. இந்த வருஷத்தில் என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கடந்த ஆண்டு முழுவதுமாக என் ஆண்டவர் வருத்தத்தோடும் சிறுமையோடும் கூட உங்களை நடத்தியிருப்பார்னு நினைத்தா நீங்கள் ஒன்றுக்கும் பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் ஒருபோதும் அவரை நம்பியிருக்கிற ஜனங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். சிங்க குட்டி கூட பட்டினியாய் கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதத்தில் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சிங்கம் கூட பட்டினியாய் கிடப்பது உண்டு, ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு ஒருபோதும் உங்களையும் என்னையும் பட்டினியாய் போடவே மாட்டார். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வியாதியிலிருந்து என் ஆண்டவராக தெய்வம் இன்னைக்கும் விடுதலையாக்குவார். துவக்கத்தில் உங்களை ஜெபிக்கும்படிக்காக என் ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். அவரோடு பேச வேண்டும். உடைய தகப்பன்ட்ட எவ்வளவு உரிமையோடு ஒரு படிப்பின் காரியத்தில், ஒரு வாகனத்தின் காரியத்தில், இல்லை ஒரு பொருளாதாரத்தில், வீட்டு காரியத்தில், இல்லாட்டி நகை மூலமாக நம்ம அடம்பிடித்து ஒரு மாம்சமாக இருக்கிற தகப்பங்கிட்ட நம்ம சண்டை பண்ணி வாங்குகிறோம். ஆனாலும் கருவிலே உருவாகும் முன்னமே உங்களையும் என்னையும் பாதுகாத்தவர், ஜீவனோடு காப்பாற்றினவர், தெரிந்து கொண்டவர்,
அவரோடு இந்த ஆண்டில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா உங்களை வழிகளை பார்த்து என் ஆண்டவர் குணமாக்குவார். வார்த்தை அனுப்பி இன்னைக்கு உங்களை ஆண்டவர் குணமாக்குவார். இந்த 2019ஆம் ஆண்டு கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். உற்சாகமாக இந்த வார்த்தையை வாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனம் தீவிரமாக கிரியை செய்யும். இருதயத்தில் பிரச்சனைகள், வேதனைகள், கிட்னி பிரச்சனை, பாவத்தினாலேயும் சாபத்தினாலே வந்த வியாதிகளை இந்த வார்த்தை மருந்தாக உங்களுக்கு கிரியை செய்யும். பிரியமானவர்களே, உங்கள் மகனுக்கு உங்கள் மகளுக்கு பலவிதமான காரியங்களில் சிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வேதத்தினுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி வாழ நீங்கள் கற்றுக்கொண்டா இந்த வார்த்தை தீவிரமாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு மருந்தாக இருக்கும். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கும். பிரியமானவர்களே, கடந்த மாதங்களிலே மழை கம்மியாக இருக்கிறது. ஆனாலும் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சங்கீதம் 33:19 வாசிக்கிற பொழுது, இந்த வசனத்தின்படியாக நீ உணர்ந்து அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தால் இந்த 2019ஆம் மாதத்தில் ஆண்டில் இந்த 1ஆம் தேதியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டின் படியெல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தின்படியாக பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கு என்று சொல்லி சங்கீதம் 33:19 வாசிக்கிறோம். பஞ்சத்திலையும் நீ வேண்டிக்கொள், வியாதிலையும் நீ வேண்டிக்கொள், கடன் பிரச்சனையும் என் தேவனை வேண்டிக்கொள். குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் சச்சரவோடு கூட இருக்கிறீங்களா? பயப்படாதிருங்கள். நீங்கள் கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள். அவரே உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஜெபித்தால் மாத்திரம்தான் அற்புதம். அது உண்மையாக தேவனை நோக்கி கண்ணீரோடு மன்றாடி ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் ஆசீர்வதிப்பார். பஞ்சத்தில் உயிரோடு காப்பென்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெபித்தால் மாத்திரம் பஞ்சத்தில் உயிரோடு காப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகள் மேலே என் ஆண்டவராக இயேசுவின் கண்கள் நோக்கமாக இருக்கும். அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் வித்தியாசத்தை தேவன் காட்டுவார். இந்த ஆண்டில் ஊழியம் செய்வர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார். நாம் ஜெபிக்கிறவர்களாக என் தேவன் மாற்ற ஆண்டவர் சித்தமூலாக இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஜெபிக்க வைக்க வேண்டும்ங்கிறதே என் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஜெபித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பாருங்கள், ஜெபிக்கிற பொழுது பார்க்குற பொழுது மோசையை குறித்து பார்க்குறோம். யாத்திராமம் 32:32 வாசிக்கிற கவனிங்கள். ஆகிலும் தேவரி அவர்கள் பாவத்தை மன்னித்தருவியானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். தேவனை நோக்கி விண்ணப்பம் என்ற இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் கோபம் கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய காரியங்கள் ஜெபத்தின் மூலமாக தேவன்கிட்ட ஜனங்களுக்காக பரிந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஜனங்களை மன்னிக்காவிட்டால் என் பேரை நீர் எழுதின அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அவன் வேண்டுதலை தேவன் பார்க்கிறார். அவன் மூலமாக ஆண்டவராகிய தெய்வம் மனம் இறங்குகிறார். நம் ஆண்டவர் ஜெபித்தா எல்லாத்துக்கும் மேலாக மனம் இறங்கி வருகிற தேவன் ஆண்டவர். உங்களை என்னை நேசிக்கிற ஆண்டவர். இந்த ஆண்டில் நீ ஜெபத்தின் மூலமாக உன் பாவங்களையும் உன் அக்கிரமங்களையும் உன் தோஷங்களையும் மன்னிக்கும்படிக்காக
ஜெபித்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை தேவன் இந்த 2019ஆம் ஆண்டு துவக்கத்திலே வாக்கு தத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு துவக்கமே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீ கர்த்தரை வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். கர்த்தரை வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். உபாகமம் 18:16 வசனத்தில் ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அது ஜெபம் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே மோசைகிட்ட போய் ஆரோன்கிட்ட போய் உங்களுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செய்துவிட்டேன், பேசிவிட்டேன் என்று சொல்லி அவங்களுக்காக வேண்டிக்கொண்டு சொல்லி மோசைகிட்ட போய் கேட்குற பொழுது மோசையும் சத்துருவுக்காக ஜெபம் பண்ணுகிறான், எதிரிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறான். முன்னாடி பயங்கரமாக பேசும்போது கீழ்காற்றை ஆண்டவர் அனுப்பி வெட்டுக்கிளியில் அனுப்பி அந்த தேசத்தில் சாபத்தை உண்டாக்குற நேரத்தில் மோசையிட்ட வேண்டிக் கொள்கிறாங்க, இந்த ஒரு விஷயம் நாங்கள் சாகாதபடிக்கு ஒரு தேவனாகிய கர்த்தர்ட்ட எங்களுக்காக வேண்டிக் கொள் என்று சொல்கிற பொழுது அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்ப்போம். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தில் 16-19 வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். இந்த முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாய் இருந்ததில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு வெட்டுக்கிளி கூட இல்லையா? தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது எதிரியாய் இருந்த பார்வோனுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது கூட என் ஆண்டவர் மனம் இறங்கி வந்த தெய்வம் அவர். மேல்காற்றை அனுப்பினார், பிரச்சனையை மாற்றினார். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையின் ஆண்டவர் ஆசீர்வதிக்காகவே தன் ஜீவனையே கொடுத்தவர். நம் ஆண்டவராகிய தெய்வம் உங்களையும் என்னையும் ஜெபித்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக என் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் எல்லாமே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டினவர். இந்த ஆண்டில் ஜெபத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க பண்ண செய்ய போகிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன். சங்கீதம் 65:11 வாசிக்கிறோம். அல்லேலூயா. வருஷத்தின் நன்மையினால் முடி சூட்டுகிறவன் என்னுடைய ஆண்டவராகிய தெய்வம். ஒரு விஷயம் பார்க்கும்போது மார்க்கில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன், கவனிங்கள். 5ஆம் அதிகாரத்தில் 11-12 வாசிக்கிறேன். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பாருங்க, 10 வாசிக்கிறேன், கவனிங்க. தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். பிசாசு தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொள்கிறான், எங்களை அந்த திசையை விட்டு துரத்திடாதீங்க, நீங்கள் துரத்திடக்கூடாது. நீங்கள் நானும் உண்மையாக இருந்து ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்களை செய்வார். அது எப்படியாவது மக்களை கெடுக்கணும், மக்களை வாழ்கிறதை கெடுக்கணும், மக்களுக்கு வியாதியை கொடுக்கணும், சாபத்தை கொடுக்கணும், பாவத்தை உண்டாக்கணும், தோஷத்தை உண்டாக்கணும்னு சொல்லி அந்த திசையில் இருக்கிற ஜனங்களை அழிவுக்குள்ளாக அனுக்கணும்னு சொன்னாலும் என் தேவன் அந்த பிசாசுடைய வார்த்தைக்கு அவர் அன்பு காட்டி பொய்த்தொலை நம்மளை வாழ வைக்கிற ஆண்டவர். பிசாசுக்கு தப்பித்து கொள்ளுகிற என் தேவன் நம்மளை உருவாக்கும்படிக்காக நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வேண்டிக் கொள்ளும் போதே ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். மீண்டுமாக ஒரு காரியங்களை சொல்லி இந்த ஆண்டு
வாக்குத்தத்தத்தை முடிப்பதற்கு நான் மிகவும் அஞ்சோனாக இருக்கிறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்களை வாசிக்கிறேன். 55, 56வது வசனத்தை. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 55, 56 வசனத்தை. அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தவெளியிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்களை தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இந்த ஆண்டில் ஆண்டவரை வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளையும் வியாதியில், பிரச்சனையில், பல காரியங்களில் ஜெபிக்க முடியாமல் உங்களுடைய மனக்கண்கள் பிசாசானவன் குருடாக வைத்திருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மனக்கண்களை திறக்கிறார். உங்கள் ஆத்துமாவில் உணர்வை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் மனம் இறங்கி தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாக மாத்திரம் மாறினீங்கன்னா நீங்கள் வேண்டிக் கொண்ட அத்தனை காரியங்களையும் என் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். என் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் திசையில் இருக்கிற பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் ஒட்டைக்கப்படும். சாத்தானுடைய வல்லமைகளை என் ஆண்டவராக தெய்வம் இந்த ஆண்டில் முறிக்கப்படுவார். பயப்படாதீங்க. அவன் நுகங்களை முறிக்கும்படிக்கு, அவன் கட்டுக்களை அறுக்கும்படிக்காக இந்த வார்த்தை உங்கள் குடும்பங்களை தீவிரமாக கிரியை செய்யும். சிறுமையின் மூலமாக, வேதனையின் மூலமாக, பாடுகள் மூலமாக தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் 21 நாட்களாக தானியேல் 10:13வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அந்த நாளிலே அவன் ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் ஜெபங்களை கேட்டு மிகாவேல் தூதனை அனுப்பி அவன் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினதை போல இன்றைக்கி நீங்களும் நானும் ஜெபிக்கிற நேரங்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தடைகளை நீக்கிற தேவ தூதரை அனுப்புவார். பயப்படாதிருங்கள். இந்த ஆண்டு துவக்கமே நீ ஜெபித்து வெற்றியில் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வதற்கு சித்தமோடாக இருக்கிறார். நீங்கள் நானும் விசேஷமுள்ளவர்கள். அவர்கிட்ட ஒன்றே ஜெபத்தில் மாத்திரம் நீங்கள் தரித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பு சகோதரனே, சகோதரியே, கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்மளை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். நன்றி சொல்ல வாஞ்சவர்களாக இருங்கள். வியாதியின் மூலமாக, காய்ச்சல் மூலமாக, விசைக்காய்ச்சல் மூலமாக தப்பித்து கொண்டு நம் ஆண்டவர் நம் வாழ்க்கையை சுகமாக சுபித்திருந்து புதிய ஆண்டுக்குள்ளாக நம் வைத்திருக்கிறார். நம்முடைய காரியங்களில் ஆண்டவர் வாய்க்க பண்ண வேண்டும். ஜெபித்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணி திருமணத்தை தடையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். இந்த ஆண்டு துவக்கமே உங்கள் வாழ்க்கையை ஜெயமாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். இந்த ஆண்டு முழுவதுமாக ஜெபம் பண்ணி உங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் தீவிரமாக கிரியை செய்ய வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பங்களில் தீவிரமாய் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை பெரிய காரியங்கள் செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மன மகிழ்ச்சியான இந்த புதிய ஆண்டில் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர், இந்த ஆண்டில் முதலாவது நாளில் 2019ஆம் ஆண்டு எங்களுக்கு கொடுத்ததுக்காய் சோதரம். இந்த ஆண்டு முழுவதுமாக உம்முடைய பிரசன்னமும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகையும் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி கொடுக்கும்படிக்காக செபிக்க தகப்பனே. நீ கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் போய் அப்பா தீவிரமான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் என் ஜனங்களுக்கு ஜெபத்தின் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு அநேக வேத ரகசியங்களை எங்களுக்கு கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம். அநேக குடும்ப பிள்ளைகள் வார்த்தை மூலமாக விடுதலை ஆகட்டும். அநேக குடும்ப பிள்ளைகளுக்கு என் தேவனுடைய வல்லமை கடந்து போகட்டும்.
வார்த்தை அனுப்பி குணமாக்குவேன் சொன்ன வார்த்தையின்படியாக வார்த்தை அனுப்புவீராக குணமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். வழிகளை பார்த்து குணமாக்குவேன்னு சொன்ன வார்த்தையின்படியாகவும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய ஜெபங்களை பார்த்து குணமாக்குவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அநேக வியாதிகள், அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்களிலே இருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் தேவன் இந்த வசனத்தின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக என் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். அதற்கான எல்லா காரியங்களையும் என் தேவன் பரத்திலிருந்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தோடு ஜனங்களோடு இடைவிடும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெரிய காரியம் செய்யும். இந்த ஆண்டு முழுவதுமாக ஜெபத்தினாலே ஜனங்களை நடத்தி கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கான பலனை தாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கான வல்லமை தாங்க, ஜெபத்துக்கான பலனை தந்து ஜனங்களை அப்பா யுத்தம் செய்வதற்கு பலவானை முந்தி கட்டுவதற்கு பிசாசின் வல்லமைகளை கட்டுவதற்கும் என் பிள்ளைகளுக்கு அப்பா ஜெயத்தை கொடுத்து ஜெப வல்லமையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகள் ஜனங்களோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை 10 மணி முதல் நார்காபுரத்தில் நடைபெறும். 2வது சனிக்கிழமை உபவாச கூடுகை மற்றும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முழு இரவு ஜெபம் நடைபெறும். நமது கூட்டங்களில் கலந்து சாபக்கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியம் நோயிலிருந்து விடுதலை பெற்று செழிப்பாய் தேவன் மாற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சகரியா, நன்மையின் கூடாரம் சபை, கீழக்கரந்தை போஸ்ட், தூத்துக்குடி மாவட்டம் 628904. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 9441711214 9965925934.